நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பொறாமையை பற்றி. பொறாமை இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானது. இதுவரை நம்ம பார்த்த குணங்களை விட இந்த பொறாமை தான் ரொம்ப டேஞ்சரானது. நம்மளுக்கு கவலை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இந்த பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. பொறாமை இருந்தது அப்படின்னா வாழ்க்கையவே சீரழிச்சிடும். தன்னைத்தானே சீரழிச்சிக்கிறவன் தான் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். பொறாமைப்பட்டது அப்படின்னா ஸ்பிளின், மண்ணீரல், ஸ்டமக், வயிறு ரெண்டுமே செயலிழந்து போயிடும். இந்த ரெண்டுமே செயல் இழக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அதனுடைய சக்தி குறைய ஆரம்பிச்சதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடலில் எல்லா பிரச்சனையுமே வந்துடும். இந்த உடலுக்கு முக்கியமானதே சாப்பாடு தான். அதுலேயே அதில் வரக்கூடிய எனர்ஜி ஸ்பிளின் ரத்தமாக மாற்றாது. ரத்தமாக மாற்றலை அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாயில் ஆரம்பிக்கும், பசியே எடுக்காது. இல்லைன்னா ரொம்ப பசி, அதிகமான பசியாக இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு நெஞ்சில் போயிட்டு ஜீரணமாகாது. ஜீரணமாகலைன்னா என்ன ஆகும்? நெஞ்சு கரிச்சிக்கிட்டு அந்த உணவு கீழே போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கும். நெஞ்சு கரிச்சதுன்னா புளியாப்பமாக வரும். புளியாப்பம் வந்துச்சுன்னா வாயெல்லாம் ஒரே கசப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வாய் கசக்குதுங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புளியாப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரணமாக கீழே போகாது. ஜீரணமாகி கீழே போனால் தானே கீழே போய் எல்லாம் ப்ராசஸ் ஆகி வெளியில் போகும். அந்த உணவில் இருக்கிற சத்தை ஜீரணம் பண்ணி அந்த சிறுகுடல் அந்த எனர்ஜி உறிஞ்சி ஸ்பிளினுக்கு கொடுக்குற வேலை கெட்டு போயிடும். ஸ்பிளின் ரத்தமாக மாற்றாது. ரத்தமாக மாற்றலைன்னா உடலில் ஏகப்பட்ட பிரச்சனை. சத்து இருக்காது, ரத்தம் இல்லைன்னா நல்லா சர்க்குலேஷன் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உணவு ஜெரிக்காத பட்சத்தில் எல்லாம் கேஸாக மாறும். கேஸாக மாறி அந்த கேஸ் ரத்தத்தில் கலக்கும். அந்த வாயு ரத்தத்தில் கலந்ததுன்னா எல்லா இடத்துக்கும் சர்க்குலேஷன் ஆகும்போது எங்கெங்கே மூட்டு இருக்கோ அந்தந்த மூட்டுகளெல்லாம் போய் அந்த கேஸ் நின்றுக்கும். அப்புறம் எல்லா இடத்துலையும் மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குதுன்னு ஒரே வலி பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேஸ் தான். கேஸ் எங்கெங்கே நிற்கிதோ அங்கெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கேஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பொறாமை இல்லாமல் இருக்கணும். பொறாமை இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான்னா நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒருத்தர் காரில் வரான் அப்படின்னா என்கிட்ட கார் இல்லைன்னா அவன் காரில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒருத்தர் பெரிய வீடு கட்டிட்டான் அப்படின்னா அவன் பெரிய வீடு கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ தவிர நாம் அவனோட பெரிய வீடாக கட்டிக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வயிற்றில் ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த உடலில் ஏகப்பட்ட வலி வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா பொறாமை தான். அதனால் தயவு செஞ்சு பொறாமை இல்லாமல் இருங்க. இன்னும் அல்சர் வரும். அல்சர் எத்தனையோ பேர்த்த நீங்கள் பார்த்துருக்கலாம். சார் எனக்கு வயிற்றில் ஒரே அல்சராக இருக்குது, வயிற்றில் புண்ணாக இருக்குது சார்மா. புண்ணு ஏன் வராது? நீ உன்னுடைய இதயத்தை தூய்மையாக வச்சுக்கல, நீ அடுத்தவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாவே அப்படியே உடம்பு வேவும், உடம்பு உஷ்ணமாகும். அப்புறமேட்டு என்ன, அது அல்சர் தான் வரும். எப்படி அல்சர் வராமல் இருக்கும்? அடுத்தவங்க மேலே தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. இந்த உதடு நீங்கள் ஒரு சிம்டம்ஸ்க்காக சொல்கிறேன் பாருங்க. உதடு நல்லா உணர்ந்து போயிருக்கும். உதடு உணர்ந்து போய் நல்லா வெடிக்கும். அப்படியே பாலமாக வெடிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா வெடிப்பு உதட்டில்? இந்த வெடிப்பு வந்துச்சு அப்படின்னாவே அங்கே ஸ்பிளின் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு தான் அர்த்தம். ஸ்பிளின் வேலை செய்யலை அப்படின்னா உடம்புக்கு தேவையான சத்து, ரத்தம் கிடைக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யார் மேலேயும் பொறாமை இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே நம்ம பொறாமப்பட வேண்டாம். நம்மளால் முடிஞ்சால் நம்ம முன்னேற முயற்சி பண்ணணும். ஆனால் நான் முன்னேறல, அவன் முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே